வணக்கம். இப்போ பாண்டிச்சேரி, இது முத்தியால்பட்டி தொகுதி, இது பில்கிஸ் வீதி. கார் எங்கே பார்த்தாலும் விட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு டூ வீலர்ஸை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பார்க்கிங் ஓவராக இருக்குது. இதற்கெல்லாம் போலீஸ் முனிசிபாலிட்டி இல்லை இது டிராஃபிக் போலீஸ் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. ரோட்டில் நடமாடுறதுக்கு முடியலை. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை யாரும் மதிக்கிறதில்லை. இப்போ நம்ம திரும்புகிறோம்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தாலும் திரும்பணும். எல்லாருமே ஒன்றா ஒரே சைடில் வர்றது. அதேமாரி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரவங்க நிறுத்தவும் மாட்டுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவங்க பார்த்துட்டு வரணும். அப்படியே மோதுற மாதிரி வர்றது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்க ஃப்ரண்ட்டில் வரவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரவங்களுக்கு அவங்களுக்கு வே கொடுக்கணும்ல, வே கொடுக்குறதே கிடையாது. அங்கங்கே நிறுத்திக்கிறது. இப்போ அங்கே ஆட்டோ பாருங்கள், அந்த நினச்ச இடத்த நிறுத்துறது வண்டியை. அங்கே பார்த்தா சேரை போட்டு ரோட்டில் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் கவனிக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவனிக்குமா, இல்லை டிராஃபிக் போலீஸ் கவனிக்குமா, இல்லை முனிசிபாலிட்டியா, இல்லை பிடபிள்யூடியா? இது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்? இப்போ இது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியாது. அவங்கவுங்க ரோடை அவங்க வீடு மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி தான் போகிறது? மக்கள் எப்படி போவாங்க? இதில் ஆக்சிடென்ட் தான் நடக்கும். உங்களுக்கு ரோட்டுக்குள்ளேயே ஆக்சிடென்ட் தான் நடக்கும், சண்டை தான் போட்டுக்காங்க. அவங்கவுங்க கடைக்கு பக்கத்துலேயே வீடு இது ஒரு லாரியை வச்சு ஏற்றுறது. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஒரு தெருவுக்கு 4 இந்த குப்பை வண்டி எடுக்கிற கடையை அங்கே எடுத்து இந்த பழைய பேப்பரு பழைய பொருள் போடுறது, அதை எடுத்துகிட்டு அங்கே போடுறது. இது மாதிரி இதுவே குப்பை குளமாகுது தெருவு. ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டு. இதில் டபுள் சைடை பார்க்கிங்கை வச்சுக்கிட்டா எங்கே போகிறது பாருங்கள். அந்த கார்னரில் 2 பக்கமும் கோயில். இன்றைக்கி இப்போ பரவாயில்ல. இப்போ இந்த சில நேரத்தில் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அடைச்சிடுறது. தெருவே அவங்க மக்கள் நலனே கிடையாது. இந்த தெருவில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, மெயினாக மாடு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ரோட்லேயே தான் மாடு வளர்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் மாடு காணும், என்னன்னு தெரியல. போகவே முடியாது உங்களுக்கு. பாருங்கள் எப்படி ஆக்சுவலாக போத்து சைடு உங்களுக்கு பார்க்கிங்கை விடலாம். அதே மாதிரி கார் பாருங்கள், இது பல வருஷமாக இந்த கார் நிற்கிது. யாருமே யூஸ் பண்ணாமலே காரை அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த ரோட்டில். இதுக்கெல்லாம் ஃபைன் போட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ப்ராட் ரோடு சிமெண்ட் ரோடு போடுறீங்க, ஆனால் போட்டுட்டு இதுவே பல வருஷம் கழித்து இப்போ தான் போட்டிருக்குங்க இந்த ரோடு. அதுவே குண்டும் குழியுமாக இருக்குது. நடுவில் உங்களுக்கு பார்த்தா திடீர்னு பள்ளமாக இருக்குது. அது பார்த்து வர வேண்டியது தான் இருக்குது. இதுக்கு மேலே ராஜ்பவன் தொகுதி, இதெல்லாம் இது கொஞ்சம் பாதி ராஜ்பவன் தொகுதி. மொத்தம் 2 தொகுதி. ஒரு தொகுதி நல்லா இருக்குது, இன்னொரு தொகுதி நல்லா இல்லைங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு தொகுதியில் அவங்க ரோடு போட்டிருக்காங்க. இது முத்தியால்பேட்டை ரோடு போட்டதா ராஜ்பவன் ரோடு போட்டதான்னு தெரியல. இருக்கிறது 21,000 மக்கள் தான் இருக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க. ஆனால் அந்த இதுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த காரணம் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இது அவர் பாட்டுக்கு வராரு, பார்க்கவே இல்லை அவர். பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய லாரியை கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆளை நிறுத்தி வச்சுட்டு எனக்கு என்ன போச்சுன்னு அவங்க வீணு கதை பேசுகிறாங்களா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஃபைன் போடாதானே? இதெல்லாம் ஒரு ரோட் ரூல்ஸ் இருக்குதா என்ன எதுன்னு தெரியல. பாருங்கள், இப்போ அந்த ஆட்டோக்கார் எதுக்கு வரவங்கள மதிக்கிறதே இல்லை. அவர் பாட்டுக்கு பெரிய இந்த ஃபுல் ரோடே நாங்கள் தான் எடுத்துக்கிறோம், குத்தக்கு எடுத்துக்கிறோம். இந்த கார்லாம் எவ்வளோ நல்லா கிடக்குதுன்னு தெரியல. அந்த பார்க்கிங் விட்டுட்டு போனவங்க தான். இந்த இடத்துல வண்டியை பாருங்கள், இந்த கார்னரில் திரும்பும் போது பாருங்கள், வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த கார்னரில். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பையை பாருங்கள், கல்லை பாருங்கள், அப்படி நடு ரோடு வரைக்கும் வந்துச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் முனிசிபாலிட்டி இதெல்லாம் தெரியாது அவங்களுக்குலாம். ஆக்ஷன் யாருமே எடுக்க மாட்டீங்களா? ஃபைனே போடுறது கிடையாது. இவ்வளோ பெரிய ரோட்டில் அங்கங்கே போத்த சைடு பார்க் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி போகிறது? ஒரே குப்பை. இந்த குப்பையெல்லாம் அள்ளுவாங்களா என்னன்னு தெரியல. பாண்டிச்சேரி க்ளீன் சிட்டின்னா இது இத்தனைக்கு இந்த 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 ஏரியா ராஜ்பவன் தொகுதி பிடபிள்யூ மினிஸ்டர்.
ரோடெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. ரோடு போட்டு பல வருஷம் ஆகுது. இதில் வர பாருங்கள், பள்ளமாக இருக்கும். இந்த ஏரியா குறிச்சி குப்பம். இதை கண்டுக்கிறதே இல்லை. எலெக்ஷன் அப்போ தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட ரோடு போடுவாங்களா? அதெல்லாம் போடும்போது தான் ஒன்றும் கிடையாது. எல்லாம் குப்பை குளமாக தான். இதெல்லாம் அல்றதே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பல வருஷமாக இந்த மாதிரி தான் கிடக்குது. இந்த ரோடெலாம் போட்டு எத்தனை வருஷம்னு தெரியல. இங்கெல்லாம் பாருங்கள் இப்படி தான் கிடக்கும், குப்பை குளமாக தான் கிடக்கும். எல்லாம் ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு மாநிலம், சின்ன யூனியன் டெரிட்டரி. இதுவே ரோடை வந்து போட்டு ஒழுங்காக வச்சுக்க முடியலன்னா என்ன, எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. இதை நான் பாண்டிச்சேரிக்கு டூரிஸ்ட் வராங்கன்றீங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.